ஓம் முருகா! ஒரு மனிதன் வாழ்க்கையில பல பிரச்சனைகள சந்திக்கலாம். பணம் இல்லாத பிரச்சனை, உடல்நலம் குறைவு, மனசுக்கு அமைதி இல்லாமை. அந்த நேரத்துல மனிதன் கேட்பான், "என்னால இந்த வாழ்க்கைய எப்படி சமாளிக்க முடியும்?" இந்த கேள்விக்கே பதில் சொல்லும் ஒரு அற்புதமான பாடல் தான் கந்தர் அலங்காரம் 30வது பாடல். அருணகிரிநாதர் வாழ்க்கை இணைப்பு. இந்த பாடலை எழுதியவர் அருணகிரிநாதர். அவர் வாழ்க்கையும் ஒரு நாள் மிகவும் கஷ்டமான நிலையில இருந்தது. உலக இன்பங்கள்ல மூழ்கி வாழ்ந்தார். உடலும் மனமும் சோர்ந்து போனது. அந்த நேரத்துல அவரை காப்பாற்றியது முருகன் அருள். அதற்கு பிறகு அவர் எழுதிய ஒவ்வொரு பாடலும் மனித வாழ்க்கைக்கு வழிகாட்டும் ஒளியாக மாறியது. இப்போது கேட்கப் போகிற இந்த கந்தரலங்காரம் 30வது பாடல் ஒரு சாதாரண பாடல் இல்லை. இந்த பாடலை சிரத்தையோடு கேளுங்கள். அமைதியாக மனதை வைத்து கேளுங்கள். நீங்கள் ஏற்கனவே இந்த தொடரில் முன்னைய பாடல்களை கேட்டிருந்தால், இந்த 30வது பாடலின் அர்த்தம் உங்கள் மனதில் இன்னும் ஆழமாக பதியும். கந்தர் அலங்காரம் பாடல் எண் 30. பால் என்பது மொழி, பஞ்சு என்பது பதம், பாவையர் கண்சேல் என்பது ஆகத் திரிகின்ற நீ. செந்திலோன் திருக்கை வேல் என்கிலை, கொற்ற மயூரம் என்கிலை, வெச்சித் தண்டைக்கால் என்கிலை, மனமே எங்ஙனமே முக்தி காண்பதுமே. இந்த பாடல்ல அருணகிரிநாதர் ஒரு பெரிய உண்மையை சொல்றார். இந்த உலகத்துல நாம தேடுற எல்லா விஷயங்களும் ஒரு நாள் முடிவடையும். பணம், புகழ் அனைத்தும் தற்காலிகம். ஆனால் முருகனை நினைத்து வாழும் வாழ்க்கை மனிதனுக்கு உண்மையான அமைதியை தரும். இப்போது இந்த கந்தரலங்காரம் பாடலை சிறிய கதை வடிவில் பார்ப்போம். ஒரு மனிதன் தினமும் கோயிலுக்கு போய், "முருகா, எனக்கு அமைதி தரணும்" என்று வேண்டிக் கொண்டான். பல நாட்கள் எதுவும் மாறவில்லை. ஒரு நாள் அவன் அமைதியாக உட்கார்ந்து முருகன் பெயரை மட்டும் நினைத்தான். அந்த நிமிஷத்தில் அவன் மனசு மெதுவாக அமைதியாக ஆரம்பித்தது. அப்போது அவன் புரிந்து கொண்டான், அமைதி வெளியில இல்ல, அது முருகனை நம்பும் மனசுல தான் இருக்கிறது. நிறைவாக இந்த கந்தரலங்காரம் 30வது பாடல் மனித வாழ்க்கைக்கு ஒரு நினைவூட்டல். முருகனை நம்புங்கள், அவரை மனதார நினையுங்கள். அப்பொழுது உங்கள் மனசுக்கு ஒரு புதிய அமைதி கிடைக்கும். அடுத்த வீடியோவில் கந்தரலங்காரம் 31வது பாடலில் சந்திப்போம். ஓம் சரவண பவ.